ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடித்ததிலே படையப்பா படத்தில் நீலாம்பரி கேரக்டர் தான் அவருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. ஆனாலும் அதுக்கப்புறம் எதனால் தொடர்ந்து நெகட்டிவ் கேரக்டரில் நடிக்கலைன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. படையப்பா திரைப்படத்தில் ரம்யா கிருஷ்ணன் ஏற்றிருந்த அந்த நீலாம்பரி கதாபாத்திரத்தை ஒரு வில்லியனுடைய கதாபாத்திரம் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அந்த கதாபாத்திரத்துக்கு அது ஒரு கதாநாயகனுடைய கதாபாத்திரம் தான். கதாநாயகனை காதலிக்கின்ற நீலாம்பரி அந்த காதல் நிறைவேறாதனால் அந்த கதாநாயகன் மீது வன்மம் கொள்கிறார், அவரை எதிர்க்கிறார். இதுதான் அந்த படத்துடைய கதையோட்டமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் மீண்டும் அமைந்திருந்தால் நிச்சயமாக ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. அது மாதிரி அவருக்கு அமையலை. அதன் காரணமாக தான் அப்படிப்பட்ட வேடங்களில் அவர் தொடரலை. கமல் ரஜினி நெல்சன் கூட்டணியில் உருவாக போகிற படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் பொங்கலுக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கான்னு சந்தோஷ் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. நெல்சனுடைய இயக்கத்திலே கமல் ரஜினி ஆகிய இருவரும் இணைந்து நடிக்கின்ற படத்தினுடைய அறிவிப்பு பிப்ரவரி மாதம் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். நடிகர் பிரேம் நடித்த குரோதம் படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி குரோதம் 2 படமும் ஹிட் ஆச்சான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. குரோதம் படம் அடைந்த வெற்றி குரோதம் படத்தினுடைய பார்ட் 2 படம் அடையவில்லை. ரஜினியோடைய அடுத்த படம் ரிலீஸ் அடுத்த பொங்கலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஜெயிலர் 2 படத்தோடைய ஷூட்டிங் முடிச்சு அந்த படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிச்சு சொன்ன டைமுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்களான்னு கொழும்பு நகர்லேருந்து அது ஏன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் 365 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு ஏன் அதை பார்க்குறீங்க? இன்னும் 365 நாள் இருக்குது என்று எண்ணி பாருங்கள். இதெல்லாம் சாத்தியம் என்று உங்களுக்கே தெரிய வரும்.